மதத்தின் பெயரை சொல்லாமல் மத பயங்கரவாதத்தை கண்டித்த பெரியாரியவாதிகளின் அறிவொழுக்கத்தை இந்த காணொளியில் காணலாம். கி. வீரமணி சர்வதேச அளவில் பகுத்தறிவு மாநாடு. நாத்திகர்கள் மாநாடு நடத்துகிறார். ஆனால் அவரின் பகுத்தறிவு யோக்கியதை என்னவென்று பார்த்தோமேயானால். இவர்களுக்கெல்லாம் சர்வதேச மாநாடு ஒன்று தான் கேடு என்கிற கேள்வி தான் எழும். கி. வீரமணியை ஆசிரியராக கொண்ட விடுதலை பத்திரிகையில். இரு மதத்தினர் இடையே மோதல் 55 பேர் பலி. என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. 22 அக்டோபர் 18 விடுதலை. அதென்ன அறிவு நாணயமில்லாமல். இரு மதத்தினர் இடையே மோதல் என்று செய்தி. அந்த இரண்டு மதத்திற்கும் பெயர் இல்லையா? அல்லது இன்னும் பெயர் வைக்கவில்லையா? அல்லது விடுதலை பத்திரிகை ஆசாமிகளுக்கு பெயர் தெரியவில்லையா? கலவரம் செய்யும் இரண்டு மதங்கள் குறித்து செய்தி போடுகிறாய். அந்தந்த மதங்களின் பெயரை போட்டால் தானே வன்முறை செய்யும் மதங்கள் எவை என்பது தெரியும். இது தான் பத்திரிகையில் செய்தி போடுகிற லட்சணமா? பகுத்தறிவாதியாக இருந்து கொண்டு தீக்கவினர் இப்படி செய்தி போட வெட்கப்பட வேண்டும். ஈ. ராமசாமியிடம் பகுத்தறிவு கற்றவர்களாம். பகுத்தறிவு என்பதெல்லாம் அவரவர் அறிவில் அவரவர் அனுபவத்தில் இருந்து வரவேண்டும். அதை விடுத்து அவர் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு. இவர் கற்றுக் கொடுத்த நாத்திக அறிவு. என்று சொல்லிக் கொண்டிருந்தோமேயானால். கற்றுக் கொடுத்த நபரின் பித்தலாட்ட அறிவோடு அரைவேக்காடு அறிவுடன் தான் இருக்க வேண்டும். கி. வீரமணியை ஆசிரியராக கொண்ட விடுதலை பத்திரிகை. இரு மதத்தினர் இடையே மோதல் என பட்டும்படாமல் செய்தி போட்டாலும் கூட. மதங்களின் பெயரை நாம் கண்டு கொள்ள முடியும். மதங்களின் பெயரை சொல்லாமல் மத வன்முறையை பயந்து தீக்கவினர் கண்டித்தால். அதில் இஸ்லாம் நிச்சயம் இருக்கும். அதன்படி அந்த இரண்டு மதத்தில் ஒன்று இஸ்லாம் மற்றொன்று கிறிஸ்தவம். பிபிசி காமில் இந்த செய்தியை அந்தந்த மதங்களின் பெயரை குறிப்பிட்டு வந்துள்ளது. நாம் தீக்கவினர் அரைகுறையாக போடும் செய்தியை முழுமையாக. உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு தினசரியை வாங்கி பக்கத்திலேயே வைத்து கொண்டுஸ்படித்தாக வேண்டும் போலும். இந்த யோக்கியதையை வைத்து கொண்டு தான். கி. வீரமணியை ஆசிரியராக கொண்ட விடுதலை பத்திரிகையை வாங்கி படிக்க சொல்லி கெஞ்சுகிறார்கள். நாடு நாடாக பகுத்தறிவு மாநாடு. நாத்திகர் மாநாடு என நடத்தும் தீக்கவினருக்கு இல்லாத தைரியம் பிபிசி காம்க்கு உள்ளது. பெருமைக்கு மாநாடு நடத்தினால் மட்டும் போதாது. விடுதலை பத்திரிகையில் பிற பத்திரிகைகளில் வருவது போல் நகைசுவை துணுக்கு வராது. ஆனால் இவர்கள் செய்தி போடுவதே சில நேரங்களில் நகைப்பாய் இருக்கும். அப்படி தான் ஒரு முறை இவர்களின் பகுத்தறிவு ஒரு முறை சிரி என சந்தி சிரித்த கதையை பார்ப்போம். உலகெங்கும் மதவெறியர்கள் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. செப்டம்பர் 27 2016 விடுதலை இதழிலிருந்து. அந்த செய்தியில் ஜோர்டான் நாட்டு எழுத்தாளர் நஹெக் ஹட்டர். இவர் முகநூலில் மதத்தை பற்றி கார்ட்டூன் ஒன்றை வரைந்திருந்தார். மதத்துவேஷம் என்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிணையில் வெளிவந்த அந்த எழுத்தாளர் வழக்கு தொடர்பாக ஜோர்டான் நாட்டு தலைநகரமான அம்மானில் உள்ள நீதிமன்றத்திற்கு சென்றார். நீதிமன்றத்திற்கு அவர் சென்றபோது மதவெறியர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி மூலம் 3 முறை சுட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்தார். சுட்டுவிட்டு ஓடிச் சென்றவன் பிடிபட்டான். மதம் எந்த மதமாக இருந்தாலும் சகிப்பு மனப்பான்மையற்றது என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. மதமற்ற உலகமே மக்களின் மகிழ்ச்சியான அமைதி தவழும் உலகமாகும். என்கிறது அந்த செய்தி. அப்பப்பா தொடை நடுங்கி பெரியாரிய நாத்திகவாதிகள். மதம் எனக் கூறி குறிப்பிட்ட அந்த மதத்தை எவ்வளவு சூதானமாக. மதத்தின் பெயரை குறிப்பிடாமல் மதவெறியை எப்படி கண்டிக்கிறார்கள். அறிவிலிகளா? இன்னும் அந்த மதத்திற்கு பெயரே வைக்கவில்லையா? அல்லது பெரியாரியவாதிகளுக்கு அந்த மதத்தின் பெயர் தெரியவில்லையா? துப்பாக்கியால் எத்தனை முறை சுட்டான் என்பதை கூட எண்ணி. சரியாக பக்கத்தில் இருந்து பார்த்ததைப் போல் 1 2 3 என சொல்லும் விடுதலை பத்திரிகை ஆசாமி. சுட்டவனின் மதத்தின் பெயரை மட்டும் கேட்க மறந்துவிட்டார்கள். மூளை பழுதுபட்ட அறிவுக்காரர்களா? செத்தவன் உங்களைப் போன்ற ஒரு நாத்திகனடா. உங்களைப் போன்ற நாத்திகன் என சொல்வது கூட தவறு. ஏன் எனில் கி. வீரமணி போன்ற போலி நாத்திகனாக இருந்திருந்தால். அவர் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி இருக்க மாட்டாரே.
மெய்யான பகுத்தறிவாதியாக நஹெக் ஹட்டர் இருந்ததால் கொல்லப்பட்டார். ஆனால் கி வீரமணி கோஷ்டி அவ்வாறல்லவே. மதத்தைப் பற்றி கார்ட்டூன். மதவெறி மதத் துவேஷம் என்று கைது. மதவெறியர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த. மதம் எந்த மதமாக இருந்தாலும் என்று குறிப்பிட்ட மதத்தை பற்றி மதம். மதம் என்று குறிப்பிடுகிறார்களே ஒழிய அந்த குறிப்பிட்ட மதத்தை பற்றி நேரிடையாக பேசும் அறிவோ. கண்டிக்கும் துணிச்சலோ கி வீரமணி கோஷ்டிக்கு துப்புரவாக இல்லையே. ஏன்யா இது தான் நீங்கள் மதவெறியை கண்டிக்கிற லட்சணமா. இப்படியெல்லாம் செய்திகளை பயந்து போடுவதற்கு. போடாமலே இருக்கலாம். இந்த யோக்கியதையை வைத்து கொண்டு தான் தங்கள் பத்திரிகையை. பகுத்தறிவு பத்திரிகை என கி வீரமணி வெட்கமின்றி கூறிக் கொள்கின்றார்.